ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போது ராஷ்டிரபதி பவனை விசிட் பண்ணிவிட்டு எங்கேருந்து ராஷ்டிரபதி பவன் மியூசியமை பார்க்க கிளம்பி போயிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு கேட் வழியாக என்ட்ரி ஆகணும். இது வந்து கேட் நம்பர் 38னா அது கேட் 25 24 என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நாம் இப்போது ராஷ்டிரபதி பவன் மியூசியம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தோன்னா மியூசியம் பார்த்தா 2 பில்டிங்காக இருக்கும், ஆப்போசிட்டு. நானும் சின்னதாக இருக்குன்னு நினச்சேன், பட் அங்கே போனால் தெரியுது பெருசு இருக்கிறதுலே. முதல் பில்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதாவது ஜனாதிபதி மாளிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படி இருக்கும். அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்ணாங்க, அந்த ஃபோட்டோஸு நிறைய இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளை அந்த சாரட் வண்டி இருக்கும். ஃபஸ்ட்டு சாரட் வண்டி, இப்போ ஜனாதிபதி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சாரட் வண்டி, அவங்களோட காரு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால், இதுவும் அதே மாதிரி ராஷ்டிரபதி பவன் எப்படி விசிட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் புக்கிங் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் புக்கிங் பண்ணணும். இதுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 50 ரூபா தான் வாங்குவாங்க. ஒன்ஸ் இது புக் பண்ணிட்டோன்னா அப்போயே கன்ஃபர்மேஷன் வந்துடும். இதுக்குள்ளே நான் கேட்கும்போது ஃபோன்ஸ்லாம் அலோடுனா ஃபோட்டோஸ்லாம் அலோடு தான் சொன்னாங்க. அதனால என்ன ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம். இங்கே இது வந்து அசோக பில்லர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய மெழுகு சிலைகள், அதாவது சுதந்திர போராட்டம் சம்மந்தப்பட்ட பொம்மைகள்லாம் பொம்மை மாதிரி பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஜனாதிபதி பழைய ஜனாதிபதிகள்லாம் யூஸ் பண்ண பொருட்கள், அவங்க ஞாபகம் விட்டுட்டு போன பொருட்கள்லாம் இங்கே மியூசியமில் வச்சுருப்பாங்க. இது பழைய ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கார், அந்த சாரட் வண்டி அதெல்லாம் இருக்கும் இங்கே. இதுதான் வந்து ராஷ்டிரபதி பவனோட மினியேச்சர். அது எந்த மாடலில் இருக்குன்றதோ மினியேச்சர். அதை கட்டும்போது அவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்கிறதுக்காக ஒரு வேக்ஸ் மெழுகு சிலையெல்லாம் பக்கத்தில் வச்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 340 அறைகள் கொண்டது தான் அந்த ராஷ்டிரபதி பவன். இதுக்குள்ளே பார்த்தோம்னா அதிகாரிகளோட குடியிருப்புகளும் காவல் பாதுகாவலோட குடியிருப்புகளும் உள்ளே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும் இது சுற்றி வரதுக்கு ரோடு. பட் சுற்றி பார்த்தோன்னா ரோடு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த ராஷ்டிரபதி பவன் எப்படி நிர்மாணிக்கப்பட்டது, அதை எப்படி பிளான் பண்ணாங்க, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இன்ஜினியர்ஸ், அவங்களோட பேர்ஸு, அந்த கட்டும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே யூஸ் பண்ண ஃபர்னிச்சரோட மாடல், அதை எப்படி டிசைன் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இதில் இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு. அவங்களோட பாதுகாவலரோட உடைகள், அவங்க எப்படி இருந்தாங்க ஆரம்பத்துலேருந்து, எப்படி மாறி இப்போது நவீன காலத்தில் எப்படி இருக்காங்க, அதோட புகைப்படங்கள், ஏகப்பட்ட புகைப்படங்கள் இருக்கும். பட் நம்மளோட இந்திய ஜனாதிபதியோட வரலாறுகளை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தால் தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பழங்காலத்து வண்டிகள்லாம் கூட உள்ளே நிறைய வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கலைப்பொருட்கள் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு விழாக்களில் பங்கேற்கும்போது கொடுத்ததான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாள் ஜனாதிபதிகள்லாம் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா யூஸ் பண்ண அவரோட பொருட்கள் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குது.
அவர் உபயோகப்படுத்தின அந்த பொருட்கள், வீணை அதெல்லாம் இருக்கும் இதில் பார்க்குறதுக்கு. அவரோட ட்ரெஸ்ஸோட ஒரு செட் இருக்குது இதில். இந்த மாதிரி நம்மளோட முன்னாள் ஜனாதிபதியோட எல்லா பொருட்களும் அவங்க ஒரு கேலரியில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நிறைய கலைப்பொருட்கள், நினைவு பரிசுகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் உள்ளே வச்சுருப்பாங்க ஷோவில். இந்த மியூசியமில் பார்த்தோம்னா நிலாலேருந்து கொண்டு வந்த கற்களும் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், பார்க்க முடியல. எப்படி மிஸ் பண்ண எனக்கு தெரியல. நான் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஒவ்வொரு இதுவாக பார்க்கும்போதும் அது மிஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரபதி பவனோட லைப்ரரியோட செட் இது. அங்கே எப்படி இருக்கும், அவங்க எப்படி எவ்வளோ புக்ஸ் இருக்கும், அவங்க உட்காந்து படிக்கிற ரீடிங் ஹால் மாதிரி ஒரு கேலரி வச்சுருப்பாங்க இதில் உள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தத்தால் செய்யப்பட்டது எல்லாமே. செஸ் காயின், அந்த பொம்மைகள்லாம் நிறைய இருக்கும் ஒரு கேலரியில் பார்த்திங்கன்னா. இந்த மியூசியம் பார்த்தோம்னா 2014 ஜூலை 25 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போதைய இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மியூசியமில் பார்த்தோம்னா ஜனாதிபதியோட பிலாங்கிங்ஸ், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் பற்றி ஒரு காட்சியரங்கமும், அதுக்கப்புறம் வந்து இந்திய சுதந்திர விடுதலையை பற்றிய ஒரு காட்சியரங்கம், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட படை பாதுகாவலர் பற்றிய அதோட காட்சியரங்கம்லாம் நிறைய இருக்குள்ள. உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா பிரசிடெண்ட்டோட கிச்சன், அவங்க சமையலறை எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க பற்றியும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்திய அரசு வெளியிட்ட நாணயங்கள், அதாவது கம்யூனிட்டி காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 100 ரூபா காயின்ஸ், 500 ரூபா, 1000 ரூபான்னு அந்த எல்லா டினாமினேஷன் காயின்ஸும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விருதுகள், நம்ம நாட்டோட உயரிய விருதான பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மபூஷன் அந்த விருதுகளையும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த விருதுகள் தான். ஜனாதிபதிகள் தர விருதுகளோட எல்லாரோட விருதுகளோட ஒரு இது இருக்கும் அதில். இதுதான் நம்ம நாட்டோட உயரிய விருதான பாரத ரத்னா விருது. அது மாதிரி பத்மபூஷன், பத்மவிபூஷன், பத்மஸ்ரீ அந்த மாதிரி விருதுகளும், அப்புறம் இராணுவத்தில் கொடுக்குற விருதுகள்லாம் கூட இதில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த மியூசியம் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதாவது திங்கக்கிழமை மணிக்கு இந்த மியூசியம் லீவு. காலைல 9:30 மணிலேருந்து 4:30 மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. இது ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக முக்கியமானது வந்து இதுதான் வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிர்மாணிக்கிறது எப்படின்றதோட ஒரு காட்சி அரங்கம் தான் இது.
இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து இதில் மியூசியம் வச்சுருக்காங்க. இதுதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள், அந்த புத்தகமாக இதில் வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த தர்பார் சேர், அவங்களோட பாதுகாவலரோட உடைகள் எப்படி இருக்கணும் அதை பற்றி ஆன காட்சியாக இருக்கும் இது. பட் உள்ளே போனோன்னா எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. 3-4 மணி நேரம் ஆகிருக்கும். அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10:30 மணிக்கு ஒன்று வந்தோம். இங்கேருந்து கிளம்பும்போது மணி 1:30-2 மணி ஆகிடுச்சு எங்களுக்கு கிளம்புறதுக்கு. நாங்கள் போனப்போ கூட்டம்லாம் பெருசாக இல்லை, அதனால் எங்களால் ஃப்ரீயாக இதெல்லாம் உட்காந்து பொறுமையாக ஒன்றுனா இருந்து படித்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் டெல்லியில் வெயில் தான் ஜாஸ்தியாக இருந்தது அந்த டைமில். இந்த ராஷ்டிரபதி விசிட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து ராஷ்டிரபதி பவனை விசிட் பண்ணுறது புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours டைம் விட்டு இதை மியூசியம் புக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கேட்லேருந்து இந்த கேட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். வெளியில் வந்தால் நிறைய ஆட்டோஸ் கிடைக்கும். ராஷ்டிரபதி பவன் பார்த்துட்டு வரும்போது வெளில ஆட்டோக்காரங்க நிற்பாங்க. யாராவது 1-2 ஆட்டோஸ் நிற்போம். ரெகுலராக ஆட்டோ இருக்காது, யாராவது வரவங்க விட்டு பண்ண ஆட்டோஸ் இருக்கும். அதை பிடிச்சி வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணது என்னென்னு பார்த்தோன்னா, சனிக்கிழமை நடக்கிற அந்த பரேடு தான். அதை மிஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக அதை நான் பார்க்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போனீங்கன்னா சனிக்கிழமையில் பிளான் பண்ணிங்கன்னா காலையில் 8 மணிக்கு அந்த செரிமனி நடக்கும். அதை புக் பண்ணிவிட்டு போய் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ராஷ்டிரபதி பவன் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியூசியம் விசிட் பண்ணிட்டு வாங்க. இது 3மே கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ஒன்று. இதை பற்றி சொல்லிகிட்டே இப்போ நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது, பட் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இதை பார்த்த பிரம்மாண்டத்தில் நான் ஒன்றும் மீளவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.